குட் மார்னிங். போன வாட்டி வந்து வீரமாமுனிவரோட பெரியநாயகி அன்னை ஆலயம் போனோம். அதுக்கப்புறம் வில்லியனூர் மாதா கோயிலுக்கு போனோம், வேளாங்கண்ணி போனோம். இந்த வாட்டி வேளாங்கண்ணி சேம் தான், பூண்டி மாதா கோயில், இன்னொன்று வந்து எலாக்குறிச்சியோட கோயில், வீரமாமுனிவரோட 2வது ஆலயம். அந்த பழைய வீடியோவில் அந்த ஃபஸ்ட்டு சூர்பம் வச்சிருந்த பெரியநாயகி அன்னையோட ஆலயத்தை காமிச்சிருப்பேன். இது வந்து 2வது சூர்பம் எலாக்குறிச்சியில். ஓகே, நம்மளோட பயணம் தொடரும். ஃபஸ்ட்டு போகிறது வந்து பூண்டி மாதா சர்ச்சு. ஹோட்டல் ஆரியா கிட்டத்தட்ட வேப்பூர்கிட்ட வந்துட்டோம். வந்து நிறுத்தியாச்சு, சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் இங்கே தான். உள்ளே பார்க்கிங் இருக்குது பாரு. ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. சும்மா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ. தோசை, இட்லி பொடி, தேங்காய் பொடி, சட்னி, வெள்ளை சட்னி, மஞ்சள் சட்னி, பச்சை சட்னி, சாம்பார். ஹலோ, இப்போ நம்ம சிறுகனூர், அதாவது திருச்சிக்கு முன்னாடி சென்னை ரோட்டில் சிறுகனூர்லேருந்து பூவாலூர் ரோட்டை பிடிச்சிருக்கிறோம். இப்போ வந்து இங்கேருந்து இப்போ ஒரு 18 கிலோமீட்டர் காமிக்குது. நம்ம போகிற பூண்டி மாதா ஆலயம். கொள்ளிடம் மாற பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம்னா பக்கத்துலேயே பூண்டி மாதா சர்ச்சு. பாருங்கள், நாற்று நடவுக்காக போட்டு வச்சுருக்காங்க. அங்கே எல்லோரும் உட்காந்து காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சவொடனே திருப்பி வேலை செய்வாங்க. இவங்களுக்கு வந்து இதுதான் அந்த லஞ்ச் டைம். ஆக்சுவலாக 11 மணிக்கிட்ட. ஏன்னா அவங்க காலையில் 6 மணிலேருந்து வேலை செய்வாங்க. பாருங்கள், எல்லாம் நடவு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓ, எவ்வளோ நாளாச்சு இந்த வயல்வெளியெல்லாம் பார்த்து. சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இங்கே அப்படியே நேராக ஹைவே விட்டால் ஹைவே. இந்த இடையில இந்த கிராமத்து ரோட்டில் வரவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு. பழைய கிராமம், பூவாலூர் கிராமம். பக்கத்துலேயே லால்குடி இருக்குது, 4 கிலோமீட்டரு. டிராக்டரில் ஏர் உழுவுறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ரைட் சைடில் பாருங்கள், கொள்ளிடம் ஆறு பாலம் தெரியுது பாரு. அப்படியே கம்மி அப்படியே போட்டான். அப்படியே கொஞ்சம் எடுத்து காமிப்பாத, பாலம் தெரியுது இருக்கும். இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம் போகிறாங்க. இங்கேருந்து தெரியுது பார்ப்பா, அந்த பாலம் தான் கொள்ளிடம் பாலம். காவிரியோட கொள்ளிடம் வந்து பெரிய ஆறு. 2 பெரிய இடம் தான் முக்கொம்பு. சேர்ற இடம் கல்லணை. கல்லணை தாண்டி வர்றது தான் இந்த கொள்ளிடம். இந்த கொள்ளிடம் ஆறு தான் அங்கே புத்தூர், அதாவது ஈசிஆரில் இருக்கிற புத்தூர்ன்ற ஒரு இடத்துல போய் கலக்கும். கொள்ளிடம் ஆறாக போய் கடலில் கலக்கும். இங்கே பாருங்கள் மேப்பில், நம்ம போயிட்டுருக்க இடத்துல அட்ஜசன்ட்டில் கொள்ளிடம் ஆறு. எவ்வளோ பெரிய ஆறு அப்பா. நம்ம கடக்க போகிற இடத்துல சின்னதாக இருக்கும் பாலம், தெரியுதா? இங்கே அந்த கொள்ளிடம் ஆறு அதுதான். அதாவது எவ்வளோ தண்ணி வந்தாலும் கொள்ளும், அதுதான் கொள்ளிடம். அதுக்கு பேர் இதுதான் கொள்ளிடம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி, அவ்வளோ ஒரு ஆற்றுல அங்கேருந்து இது வரைக்கும் ஆறு தான். தண்ணி கொஞ்சமாக ஓடுதானா நல்லா கிராஸ் பண்ணி இங்கிட்டு போகலாம். பூண்டி மாதா கோயில் தெரியுது பாருங்க, தெரியுதா? அதாவது திருக்காட்டுப்பள்ளிக்கும் கல்லணைக்கும் நடுவில் இருக்குது. இப்போ லால்குடியிலேருந்து போனோம்னா இங்கேருந்து 8 கிலோமீட்டர் வருது. போய் அந்த பிரிட்ஜில் ஏறணும். அதுக்கப்புறம் நம்ம போனோமே இல்லை. ஆமாம் ஆமாம். அநேகமாக இது புது பாலம் தான். இது பழசெல்லாம் கிடையாது, இப்போ தான் போட்டிருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே கொஞ்சம் பக்கமாக இருக்கனால போட்டிருக்காங்கப்பா. அங்கெல்லாம் ரொம்ப தூரம் பாலமே போட முடியாது. இப்போ இருக்கிறதுல அந்த ஓரம் நிப்பாட்ட முடியுமான்னு தெரியல. அங்கே போய் நிப்பாட்டிட்டு வேணால் இறங்கி வந்து எடுக்கலாம். இல்லாட்டி நீ அப்படியே தான் இறங்கணும். ஹலோ, இப்போ நம்ம நிற்கிறது வந்து லால்குடி அந்த பூண்டி மாதா சர்ச்சு. அது கிராஸ் பண்ணுற பிரிட்ஜு, ஒரு புது பிரிட்ஜு. எனக்குலாம் தெரிஞ்சு இந்த பிரிட்ஜில் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பூண்டி மாதா சர்ச் தெரியுதா? தூரத்தில் திருக்காட்டுப்பள்ளி, திருவையாறு, கல்லணை, திருச்சி ரோடு. எல்லாம் ரூம்லாம் கட்டி விட்டுருக்காங்க பாரு நிறையா. ஆனால் நான் ஆன்லைனில் பார்த்தா புக்கிங்கே காமிக்க மாட்டேது. இதெல்லாம் ஃபாதர் ரூமாக இருக்கும். அதுதான் ரூம் இருக்குது. ஆனால் பூண்டி மாதா கோயிலில் அது திருவிழா டைமில் தான் ரூம் தருவாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல.
இதுதான் பஸ் ஸ்டாண்டு ரைட் சைடில் வரேன். டிக்கெட்டுக்கு தான் காசு கேட்குறாரு. மாங்காய் வேணுமா? மல்கோவா மாங்காய் டிக்கெட் இருக்கா? ஆனால் பார்க்கிங் இதெல்லாம் அங்கே தான் கேட் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கிட்ட ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓகே, வெரி குட். நல்லா தான் இருக்கும் இது செட்டப். சூப்பர். எவ்வளோப்பா? எவ்வளோண்ணே? 20 rupees. பூண்டி மாதா ஆலயம் வந்து இறங்கியாச்சு. நம்மளை காரையும் பார்க் பண்ணியாச்சு. அப்படியே சர்ச்சு உள்ளே இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியல, கோபுரம் கூட தெரியல. இது வந்து சர்ச்சோட கேண்டீன். அதாவது நமக்கு ஃபுட்டு காசு தான் கொடுக்கணும், கேண்டீன் தான். இங்கே வந்து தங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள ஏற்படுத்தும் இடம் கொடுத்துருக்காங்க. சமையல் கூடம் புதுசாக எல்லாம் கட்டுறாங்க போல இருக்குது. நிறைய இங்கே போய் இங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க. ஃபேமிலியாக வந்து நல்ல ஒரு பெரிய ஃபெசிலிட்டியாக தான் இருக்குது. பேராலயத்தோட உணவு தங்கும் அறைகள் எல்லாம் இருக்குங்க. ஆனால் சர்ச் அங்கே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உட்காந்து தங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இடம். ஆமாம், பறவைகளுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு கூண்டு வாட்சி வச்சு புறா கிளியெல்லாம் இருக்குது, லவ் பேர்ட்ஸ்லாம். நான் சர்ச்சுங்க ஃபுல்லாக ஸ்பீக்கர்லாம் இருக்கும். இங்கே உட்காந்துட்டே பூசெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ கும்பலாக இருக்கும் சில நேரத்தில். இது ஒரு சின்ன ஒரு சில்ட்ரன்ஸ் பூங்கா. இதுதான் சர்ச். இது ஒரு சின்ன மாதாவோட டிப்போ பாருங்கள். எல்லாம் சூப்பராக இதெல்லாம் இப்போ செஞ்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இப்போ நான் பார்த்ததில்ல. ஆனால் 2-3 வருஷம் ஆச்சு நான் வந்து. இந்த மண்டபம் இதுதான் சர்ச்சோட முழு வியூ. இந்த மணிமண்டபம்லாம் இப்போ கட்டியிருக்காங்க, எனக்கு தெரியாது. எல்லாம் நிறைய டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. மாறாதது இந்த சர்ச்சும் இந்த கோபுரமும் தான் அப்படியே இருக்குது. இன்னும் ரூம் புக்கிங் இங்கே வந்து தான் பண்ணுங்க. ஆன்லைனில் செக்இன் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. இல்லாட்டி இங்கேயே ரூம் போட்டிருப்பேன். ஆனால் நம்ம 2 நாள் ட்ரிப் பண்ணுறதுனால நேராக வேளாங்கண்ணிலே போய் தங்கிக்கலான்னு வேளாங்கண்ணியில் புக் பண்ணிட்டேன். பூசை நடக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ள அதாவது மாஸ் நடக்குது, ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் டைம் இருந்தால் கூடுவோம், இல்லாட்டி அங்கே ஏலாக்குறிச்சி போகணும். நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சுங்க. பேக் சைடு இது மண்டபத்துக்கு பின்னாடி தான் டாய்லெட் இருந்துச்சு. ஆனால் இருக்குது, அதுவும் அந்த தூரமாக இருக்குது. ஓகே, இந்த ஹோலி லேண்ட்ன்றது புதுசாக இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லாயிருக்கு. இந்த கொடிமரம் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு சென்டராக இருந்தது. இந்த கொடிமரத்தை தூக்கி சைடில் வச்சுருக்கிறாங்க. இதுதான் கோயிலோட முழு வியூ பாருங்கள். பூண்டி மாதா சர்ச் கொஞ்சம் தூரமாக போய் காமிக்கிறேன். இதுதாங்க சர்ச்சோட ஃபுல் வியூ. பூண்டி மாதா சர்ச் ஃப்ரண்ட் வியூ. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் கூட இந்த 2 கோபுரம் கூட லேட்டஸ்ட்டாக தான் கட்டினாங்க. அந்த உள்ள இருக்க நடு கோபுரம் மட்டும்தான் பழைய கோபுரம். இது கூட எனக்கு தெரிஞ்சு தான் இது 2ம் கட்டினாங்க. ஆமாம், கரெக்ட். நடுவில் இருக்கிறது மட்டும்தான் பழசு. இந்த கொடிமரம் வந்து இங்கே இருந்துச்சுங்க. இந்த சென்டராக இந்த இடத்துல இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ சேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் திருவிழாவுக்கு வந்து ஃபுல்லாக மழை நெல் நனைஞ்சி கொடிமரத்துலேயே அடியிலே நனைஞ்சே நின்றுக்கிட்டே இருந்தோம். இடம் கிடைக்காம ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருந்தோம் நைட்டு ஃபுல்லாக. பூசை நடந்துகிட்ருக்கு. நான் போய் உள்ளே போய் மாதா கிட்ட வேண்டிட்டு வரேன். நீங்களும் டிஜிட்டலாக வேண்டுங்க. ஆனால் உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் போட்டிருக்குது ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட் அலோடு. ஸோ இதோட வீடியோ நிப்பாட்டுறேன். பாக்கி பூசை முடிச்சுட்டு வந்து வெளியில் கண்டினியூ பண்ணுறேன்.
இப்போ தாங்க விசாரித்தேன், சர்ச்சுக்கு பின்னாடியே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்னு ஒன்று இருக்குது. அங்கே பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்கல, தூரமாக வந்துட்டேன். அங்கே வந்து போய் கேட்டேன், ரூம்ஸ்லாம் இருக்குது அவைலபிள். இந்த பாருங்க, இது எல்லாமே ரூம்ஸ் தான். 600லேருந்து 1600 வரைக்கும் இருக்குது ரூமு. 1600 வந்து ஏசி ரூம். அப்படி இல்லைனா இங்கே வந்து சர்ச்சு வெளியில் இங்கே கூட தங்கிக்கலாம். இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே கூட படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே நல்ல இட வசதி இருக்குது. ஓகே, வந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த சரௌண்டிங்கில் வந்தீங்கன்னா ஒரு நாள் இங்கே தங்கணும் அப்படின்னா இங்கே தாராளமாக வந்து தங்கலாம். பூண்டி மாதா சர்ச் பெசிலிக்கா. ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்பி ஏலாக்குறிச்சி போகணும். ஸோ மாதாக்கு ஒரு வணக்கம் போட்டு கிளம்புவோம். நன்றி. மரியே வாழ்க.